வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு கொரியன் ஸ்பைசி சில்லி கார்லிக் பொட்டாட்டோ செய்ய போகிறோம். அதாவது கொரியனில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட் இது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் மெயின் டிஷ்ஷே இது தான். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ணுறேன். இப்போ நல்லா மேஷ் ஆகிட்டு, இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர். உப்பு வந்து தேவைக்கு, அவங்கவுங்க தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லை ரொம்ப குழகுழன்னு ஆயிடக்கூடாது. ஏன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ அதை சின்ன சின்ன நம்ம பூரி மாவு சைஸுக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் மூடியோ அல்லது சின்ன பாட்டிலையோ வச்சு நம்ம இப்படி பண்ணோன்னா அது வந்து காளான் மாதிரி வந்துடும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். நீங்களே ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தால இது தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கேட்பாங்க, அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி போட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உள்ளே போடுவோம். அது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரணும். வந்துட்டுனாலே எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம போட்ட உடனே அடியில் போயிடும். பாருங்க, எல்லாமே அடியில் தான் கிடக்கும். இப்போ ஒவ்வொன்றா வெந்த உடனே மேலே வருது. அப்படி சாஃப்டாயிரும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்ம இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், இல்லை அந்த ஐஸ் தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அது வந்து ஹார்ட் ஆயிரும். ஐஸ் தண்ணியில் போட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, இந்த வெங்காயத்தாள் போட்டிருக்கேன், வெட்டியிருக்கேன். அது தேவை இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள், வேறு வெள்ளை எள்ளு சேர்க்கணும். என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை, அதனால் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி, இது ஆலிவ் ஆயிலோ கடுகு எண்ணெயோ இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளான வேலை தான். நீங்கள் இது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. சாப்பிட்டு பார்த்தாலே நீங்கள் அடுத்தால இதே மாதிரி நம்ம செய்யணும்னு தான் உங்களுக்கு ஆசை வரும். வீட்டில் உள்ளவங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.